உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க, வாராகி அம்மனை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேத ஜோதிடத்தில் 12 ராசியில் 6வது ராசியான கன்னி ராசியில் புதன் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் புதன் இருக்க அடிப்படையில் வந்து ஆறாம் வீடு என்பது புதன் இருக்க 6ஆம் வீடு என்பது வந்து கடன், பகை, வம்பு போன்றவற்றை குறிக்குன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை அதிதேவதையான மகாவிஷ்ணு, அதாவது மகாவிஷ்ணுவின் சொரூபமான விஷ்ணு மாயான்னு அழைக்கப்படுற நம்ம வாராகி அம்மனை தான் சொல்லுவாங்க. புதனில் 6ஆம் வீட்டில் இருக்க அந்த காரகத்தை போக்குவதற்காக வாராகி அம்மனை விளக்கேற்றி வழிபடலான்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமை பலன் இல்லாதவங்க கண்டிப்பாக வாராகி அம்மனை புதன்கிழமைகளை விளக்கேற்றி வழிபட்டோம்னா மிகவும் கடன் தொல்லைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வாராகி அம்மனை எப்படி வழிபடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை வார புதன்கிழமைகளில் இரவு நேரங்களில் விளக்கேற்றி ஒற்றப்படையில் விளக்கேற்றி வாரம் கும்பிட்டு வந்தோம்னா ஒரு சில வாரங்கள்லே நம்மளுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச சிவப்பு நிறத்தில் பண்ணி அதுக்கான படையல் வச்சோம்னா இன்னும் மேலும் சிறப்பு தரும்னு சொல்கிறாங்க. அது சிவப்பு நிற மலர்களால் வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்யும்போது அதுக்கான பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்பது ஐதீகம். மேற்கொண்டு கடன் தொல்லைகள், கடனால் ஏற்பட்ட வாக்குவாத வழக்குகள், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு நம்ம இழந்த செல்வத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பௌர்ணமி நாளில் அம்மனை வந்து எப்படி வழிபடுவாங்கன்னு, எப்படிலாம் வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வந்து அதீத சக்தி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு 5 பஞ்சமி அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமையில் தேங்காய் எண்ணெயில் நெய் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிட்டா இன்னும் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு பிடித்த நிறம் நீலம், பவளம், கருப்பு, அப்புறம் நீல சங்கு பூக்களாலையும் அர்ச்சனை செஞ்சு அம்மனை வழிபட்டோம்னா, துளசி போன்றவற்றெல்லாம் வச்சு அம்மனை வழிபட்டோம்னா அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேய்பிறை பஞ்சமி நாட்களில் வந்து நம்ம வந்து வழிபட்டோம்னா, வாராகி அம்மனை வழிபட்டோம்னா கண்டிப்பாக வாராகி அம்மன் வந்து நம்மகிட்ட இருக்க நோய்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடியதாகவும் தேய்பிறை மாதிரி தேஞ்சிக்கிட்டே போகும். நம்மளுக்கான உடல் ஆரோக்கிய சக்தியும் கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு எதிரி சக்தியாக இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல பலத்தையும் தெம்பையும் தருவாங்க. அப்படி ஒரு நல்ல நன்மை கிடைக்கும் அந்த நாளில். வாராகி அம்மனை வழிபட்டு வந்தோம்னா மனசார நினச்சி வழிபடணும். எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், தொழில் வியாபாரத்தில் வர்ற நஷ்டங்கள், இப்படி நம்மளுக்கான எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. வர்ற ஆபத்துலேருந்து நம்மளை எப்படினாலும் மனசார நினச்சி இரவு நேரத்தில் நினச்சி வணங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான நன்மைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சமி, அஷ்டமி நாள்லாம் வழிபடுறது இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி நாட்களில் வழிபடுறது மேற்கொண்டு நம்மளுக்கு சிறப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்றாங்க. வராகம் அப்படின்றது வந்து பன்றியினோட உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விஷ்ணுவோட அவதாரத்தில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. வராகி அம்மனும் பன்றி முகத்தோடு தான் காட்சி அளிப்பாங்க. அம்பிகையோட முக்கிய மந்திரியாக திகழ்கிறவங்க நம்ம வராகி அம்மன். வராகி அம்மனுக்கு வந்து 3 கண்கள் இருக்குது. இது சிவனோட அம்சமும் கூட. ஆடி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க தான் வராகி அம்மன் சொல்லுவாங்க. வராகி என்றாலே வரம் அப்படின்றதுக்கான பொருள் கூட சொல்லுவாங்க. வராகி அம்மன் அதர்வன வேதத்தோட தலைவியாகவும் விளங்குறாங்க. வராகி அம்மனுக்கு வெள்ளை மொச்சை பயிரோட தேன் மற்றும் நெய்யோடு சேர்த்து வராகி அம்மனுக்கு படையல் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சு பூஜை செஞ்சோம்னா தொழிலில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விதமான நஷ்டமும் ஏற்பட்டாது. நம்ம பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க மகிழ்ச்சியில். தொழில் வியாபாரத்தில் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் வந்து நம்ம பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நஷ்டமும் கஷ்டமும் நம்மளை வந்து அண்டாதுன்னு சொல்லுவாங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட வாராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமை வழங்கினோம்னா நோய்கள் தீரும்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை வழங்கினோம்னா மனதில் இருக்க பிரச்சனையெல்லாம் நீங்குன்னு சொல்லுவாங்க. தொழில் வியாபாரத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைகளை வணங்கினோம்னா கடன் தொல்லைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை வணங்கினோம்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமையில் நம்ம வணங்கினோம்னா
கேள்வி ஞானத்தில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் வணங்கினோம்னா நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வராகி அம்மனுக்கு இஞ்சி பூண்டு தோல் நீக்காமல் வடை செஞ்சு படையல் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, இந்த மாதிரி போன்ற படையல் செஞ்சு தயிர் சாதம் செஞ்சோம்னா வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, எள்ளுருண்டை போன்றவற்றையும் படையலாகவும் படைக்கலாம். சுக்கு கலந்த பானத்தை வச்சு நம்ம வாராகி அம்மனுக்கு படைக்கிறோம். குங்குமப்பூ, சர்க்கரை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பால் கலந்த பாலை நம்ம பானகமாக கரைச்சி கொடுக்கலாம். இது நெய்வேத்தியம் பண்ணால் இன்னும் நல்லது. புதன்கிழமை பஞ்சமி திதி நாளில் வாராகி அம்மனை வழிபட்டால் சிறப்பு. அதுவும் இந்த மந்திரத்தை 108 முறை புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி நாளில் சொன்னோம்னா எதையும் சாதிக்கக்கூடிய தைரியம், மனப்பக்குவம் நம்மளுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஓம் ஷாமலாயே வித்மஹே கல ஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொன்னாலும் சரி, இல்லை புதன்கிழமை தேய்பிறை நாட்களில் 108 தடவை, தேய்பிறை பஞ்சமி நாளில் 108 தடவை சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக நினச்ச காரியம் நடக்கும். மனசில் ஒரு அதீத சக்தி வரும், பலம் வரும்னு சொல்லுவாங்க. நன்றி.